நீங்க இப்ப என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி கார்டன் விளாக் தாங்க பார்க்க போறீங்க. சின்ன ஒரு டூர் மாரியே சொல்லிக்கலாமா? ஸோ இந்த சின்ன கார்டன் வந்து நான் எப்படி வந்து என்னோட ஃப்ளாட்ல நான் செட்டப் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தான் நம்ம பார்க்கலாங்க. அ இது வந்து ஒரு மார்னிங் வந்து எடுத்த ஒரு விளாக் தான் ஆக்சுவலி. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு 2 பிளான்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நானு. ரோஸ் பிளான்ட் தான். அத வந்து நான் வெளிய வச்சிருந்தேங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில 2, 3 ஃப்ளவர்ஸ் அத காணோம். ஸோ அந்த பிளான்ட்ஸ வந்து நான் எப்படி வீட்டுக்குள்ள வந்து நான் பிளான்டேஷன் பண்றேன்னு சொல்லி தான் வீடியோ தான் பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சௌமியா மிராஸ் கிச்சன் சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. பார்த்துட்டு இருக்கும்போதே சின்னதா ஒரு லைக் குடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு சௌமியா மிராஸ் கிச்சன். ஸோ மார்னிங் என்னுடைய ரொட்டீன் எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கந்தசஷ்டி கவசம் தாங்க நான் கேட்பேன். அப்புறம் டீ குடிச்சிட்டே தான் அத நான் கேட்டுட்ருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு சில பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு சில பாடல்கள் நான் வச்சுருக்கேன். நேச்சர் சம்மந்தப்பட்டது, இயற்கையோடு தான் எப்போவுமே இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அது சம்மந்தப்பட்ட பாடல்கள் வந்து நான் எப்போவுமே மார்னிங் வந்து நான் கேட்பேன். கந்தசஷ்டி கவசம் ப்ளஸ் வேல் மாரல் வந்து கேட்டுட்டு தான் வந்து சினிமா பாட்டுக்குள்ளே நான் வருவேங்க. அதுவும் குறிப்பிட்ட சினிமா பாட்டுகள் தான் நான் கேட்பேன். எப்போவுமே என்னோடய டே வந்து இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த ரோஸ் பிளான்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா ₹80 தான் அவங்க கோட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. இது லாஸ்ட் சண்டே நான் பர்ச்சேஸ் பண்ணது ஆக்சுவலி. வீட்டுக்குள்ளே வந்து அந்த செடியை வந்து செட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வரல ஆக்சுவலி. இது வந்து நெக்ஸ்ட் டே நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில் 2, 3 ரோசஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு. சரி இன்னைக்கே வந்து இந்த ரோஸை நம்ம வந்து வீட்டுக்குள்ளே எப்படியாவது வச்சிடணும்னு சொல்லிட்டு காலையிலேயே என்னுடைய வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ பால்கனியில் பார்த்தீங்கன்னா நிறைய செடி வந்து வளர்ந்தும் வளராமல் இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு அது எல்லாமே நான் சரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த ரோஸ் பிளான்ட்ஸை வந்து நான் இதில் வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருந்ததுங்க. வெந்தயக்கீரையெல்லாம் வந்து வளர்ந்துருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரையும் கொஞ்சம் வளர்ந்துருந்ததுங்க. அதையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செடி சட்டியில் வந்து நாங்கள் பிளான்டேஷன் பண்ணது தான். ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வராது. எங்களால் எவ்வளோ முடியுதோ அதை நாங்கள் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு நாங்கள் எடுத்துப்போம். ஸோ அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து தனிதாங்க. ஸோ இவ்வளோ கீரை வந்து கிடச்சிருக்கு. ஸோ பாலக்கூடையோ இல்லை நம்ம வேறு ஏதாவது கீரை கூட்டுக்கூடையோ நம்ம இந்த கொஞ்சமாக இருக்க கீரையை நம்ம சேர்த்துக்கலாங்க. ஸோ யூஸ் பண்ணாத செடி பாட்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு புது பாட்ஸ் எல்லாமே உள்ளே வைக்கலான் இருக்கேங்க. ஸோ இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா வேண்டாத குட்டி குட்டி செடிகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதை எல்லாமே ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணோங்க. துளசி வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான துளசி இருக்குது. அது வந்து என்ன ஆச்சு பார்த்திங்கன்னா, நெட் இருக்குது பாருங்கள். அந்த நெட்டுக்கு வெளியே தான் வந்து நிறைய க்ரோத் இருந்தது. ஸோ அதில் ஒரு துளசியை வந்து நான் ஃபுல்லாகவே கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிக்கிட்டு அந்த பாட்டை வந்து எடுத்து நம்ம வெளியே வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 பெரிய பாட்ஸ் எல்லாம் இருக்குங்க. என்னால் வந்து அதை தூக்க முடியாது. நான் அதனால என்ன பண்ணேன்னா, எங்கள் அப்பார்ட்மெண்ட் கார்டனரை வந்து நான் கூப்பிட்டுட்டேன் ஹெல்ப்புக்காக. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன இந்த ஒரு மாதிரி பூச்சி வந்த இலை அதை எல்லாமே நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் அவரை கூப்பிட்டு அந்த பாட்ஸ் எல்லாமே எடுத்து உள்ளே வச்சுட்டு, கொஞ்சம் எனக்கு க்ளீனிங் வேலையும், அதாவது இலை தொடச்சி தருது, உரம் போடுறது, மண் போடுறது, இதெல்லாம் எனக்கு அவர் எப்போவும் மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு 2 தடவையோ வந்து எனக்கு பண்ணி கொடுப்பாருங்க. அந்த கார்டனர் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செடி வச்சாலுமே அது நல்லாவே வளர்ந்துருங்க. இது எல்லாமே அவர் வச்ச செடி தான் ஆக்சுவலி. இந்த பால்கனியில தான் கொஞ்சமாவது சன்லைட் வரும். இங்கே வந்து சன்லைட் வந்து பெங்களூரில் வந்து இப்போ ரொம்ப கம்மி ஆக்சுவலி. ஏன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காற்று, மழை தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து 2, 3 மணி பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அதை எல்லாமே ப்ராப்பராக எடுத்து படுறது மாதிரி அதை வந்து இழுத்து விடணுங்க. ஸோ அந்த வேலை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் செடியும் வந்து படர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. நான் வித்தே போடலை. பட் அது வந்து புறா மூலமாக வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. இதிலிருந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு எனக்கு மணத்தக்காளி கீரை வந்து கிடச்சிருக்கு. அது மேலே இருந்தது, பால்கனிக்கு மேலே இருந்தது அந்த சைடில். அது இப்போ தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க. அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம இருக்க இடத்துல வந்து குட்டி குட்டியாக நம்ம செடி வச்சு நம்மளோட சந்தோஷத்தை நம்ம தேடிக்கலாங்க. அதாவது நம்மளுக்கு என்ன செடி கிடைக்குதோ
ஸோ அந்த செடி நம்ம வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லப்போனால் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இலைகள், அந்த ஒரு வித்து போட்டிங்கன்னா அது அது பாட்டு வளர்ந்துட்டு போகுது. புதினா ஸ்டெம் கிடைக்கும் பாருங்கள், அதை நீங்கள் நட்டு வைக்கலாம். தக்காளி விதைகள் போட்டு நீங்கள் வந்து தக்காளி செடி வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா நல்லா வந்து காய வச்சுட்டு பச்சை மிளகாவை அந்த வித்தை எடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அதில் செடியில் போட்டிங்கன்னா அது பாட்டு அது வளர்ந்துட்டே இருக்கும். இதுக்கு வந்து சன்லைட் எல்லாத்துக்குமே சன்லைட் தேவைதாங்க. இருக்க இந்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் போட்டிருந்தேங்க. பச்சை மிளகா போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை வச்சுருந்தேன். பட் கருவேப்பிலை வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே இங்கே க்ரோ ஆக முடியல. கீழே எடுத்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தூக்கி வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டனர் வந்தார். கார்டனர் வந்துட்டு அங்கே உள்ள பெரிய செடி ஒன்று இருந்து பாருங்கள் பால்கனியில், அதை எல்லாமே எடுத்து நான் வெளியே வைக்க சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சன்லைட் வருதுனால நான் வந்து ரோஜாவை வந்து செடியை வந்து நான் இதில் வந்து ப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் வுட்ஸில் இருந்துங்க எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது இன்ஸ்டாகிராமில். ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சுன்னு சொன்னேன் தெரியுமா, அஜயோட வீடியோ சர்ப்ரைஸ் விசிட் டு நாகர்கோயில். ஸோ அந்த வீடியோவை வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு பிஹைண்ட் வுட்ஸில் வந்து எனக்கு மெசேஜ் வந்தது. இது ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே எனக்கு வந்துருச்சு. பட் நான் பார்க்கல. ஒரு 3 டேஸ் முன்னாடி தான் நான் வந்து அந்த மெசேஜெல்லாம் நான் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தேன் நான். சரின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். சரி நீ அவங்கள்ட்ட சொல்லு, ஓகே போஸ்ட் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணாங்க. இன்றைக்கி, அதாவது இன்றைக்கி தர்ஸ்டே ஆக்சுவலி, ஜூலை 31 இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோ வந்து பிஹைண்ட் வுட்ஸ் ஏரில் வந்துட்டு அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஃபேஸ்புக் ஃபுல்லாகவே வந்து போயிட்டுருக்குங்க, வைரலாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு வீடியோவில் வந்து அஜய் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆவான், ஆக்சுவலி பாப்புலர் ஆவான் நாங்கள் நினைக்கவே இல்லை ஆக்சுவலி. அதாவது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்த அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து என்னுடைய ரொம்ப தேங்க்ஸுங்க. இதில் வந்து அஜய் வந்து ஒரு தேங்க்யூ வீடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். அஜயோட சர்ப்ரைஸ் பர்த்டே வீடியோ வந்து ஒன்று இருக்குது. அதை நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து கார்டனர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவள மல்லியா இது ஜாதி மல்லியா எனக்கு தெரியல ஆக்சுவலி. அந்த செடியை தான் வந்து ஒரு பாட்டில் வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்காரு. இது பவள மல்லி தாங்க. என் ஃப்ரெண்டு வீட்லேருந்து இதை நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆக்சுவலி. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாசனை, குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக இருக்கும், பட் நல்ல வாசனையாக இருக்கும். அதனால தான் வந்து அவங்க வீட்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதை வந்து இந்த பாட்டில் நட்டு வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணுறாரு பாருங்கள். ஸோ அந்த பேப்பரெல்லாம் எடுத்து அதை நீட்டாக ஆக்கி அவர் அங்கே பண்ண வேலை மாதிரியே தெரியாதுங்க, அவ்வளோ நீட்டாக்கிடுவார். ஸோ இதை வந்து நான் இந்த சைடு பால்கனியில் வந்து இதை எனக்கு கொஞ்சம் வெயில் படணும், ஸோ அதனால் இந்த பால்கனிலேயே வைக்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் ஆக்சுவலி. இப்போ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, செடி எல்லாமே நல்லா வளர்த்து விட்ருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வளர்ந்த செடியை நான் வீட்டுக்குள்ளே எதுவுமே வைக்க முடியாது. எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுட்டு நான் பிளான்டேஷன் பண்ணி ஆகணும். பட் அதில் வரக்கூடிய பூ எதுவுமே எனக்கு கிடைக்காதுங்க, மற்றவங்க யாராவது எடுத்துப்பாங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட் லைஃப் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கார்டனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பூ கூட என்னால் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணலேன்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வருத்தம் உண்டு. இருக்க இடத்துல நம்ம சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்மளே தேடிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் என்னுடைய பால்கனி பிளான்ஸ் ப்ளஸ் வந்து வெளியிலையும் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காகங்க. பார்த்துட்டு இருக்கும்போது லைக் கொடுங்க. இந்த சௌமியா மிராஸ் கிச்சன் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து குக்கிங் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பாருங்கள். இனி அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் சமையல்னே சொல்லிட்டு ஒரு குக்கிங் விலாக் மாதிரி கொடுக்கலான் இருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ராவல் விலாக்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கேங்க. நிறைய ஃபாரஸ்ட் விலாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாங்க. பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் சந்திப்போம்.